கேரளாவில் போதைப்பொருள் வழக்கில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் உயர்மட்ட விசாரணை நடத்த கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இளைஞர் அமைப்பான DYFI கொச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து செய்தியாளர் பாரதிராஜா இணைப்பில் இணைகிறார். பாரதிராஜா வணக்கம், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா பார்த்திபன், முதல்ல இந்த சம்பவத்திற்கு பின்னணி என்ன அப்படின்றத பார்க்கணும். காசர்கோடு பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளான MDMA வைத்திருந்ததாக பல இளைஞர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதுல 2 பேர், முகமது ஹுசைன் மற்றும் அப்துல் சலாம், இந்த 2 பேரும் யூத் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு தகவலானது வெளியாகிறது. அதுலயும் அந்த முகமது ஹுசைன் அப்படின்றவர் முதல்வராக இருக்கக்கூடிய VT சதீசனின் சமூக வலைதள ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்பட்டு வருகிறது. இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்தது யாருன்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள். குறிப்பா சொல்லணும்னா முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் கூட இது தொடர்பா அவருடைய சமூக வலைதள பக்கங்கள் எல்லாம் விமர்சித்திருந்தாரு. இதைத்தான் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு அங்கமான மாணவர் அமைப்பான DYFI கையில் எடுத்திருக்கிறது. முதல்வர் அலுவலகம் முன்பு கூடி இந்த விவகாரத்துல பல விஷயங்கள் உண்மைக்கு புறம்பாக மறைக்கப்படுகிறது. போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் நேரடியாக முதல்வர் அலுவலகத்திற்கு தொடர்பு இருக்கிறது. எனவே கைது செய்யப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த போலீஸ் அமைப்பு, அதாவது கேரள போலீஸ் விசாரிக்க கூடாது, உயர்மட்ட விசாரணை குழுவானது அமைக்க வேண்டும் அப்படின்ற வலியுறுத்தி இன்னைக்கு முதல்வர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்த முயன்ற போதுதான் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தினார்கள். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. தடுப்புகளை மீறி அலுவலகத்தை நோக்கி முன்னேற முயன்றதால் போலீசார் வேறு வழியின்றி தண்ணீர் பீச்சி அடித்து அந்த போராட்டக்காரர்களை அங்கிருந்து கலைத்தார்கள். போலீசாருக்கும் போராட்டக்காரருக்கும் இடையே சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்டாலும் தற்போது நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போது அங்கு சூழலாக இருக்கிறது. பார்த்திபன், நன்றி பாரதிராஜா உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.